பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய வார்த்தை: ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர், அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். Those who fear the Lord enjoy stable friendship, for as they are, so will their neighbors be. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 6 வசனம் 17. யாரிடம் நட்பு கொள்ளுதல்? நட்பு ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் என்று அழைக்கின்றோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தவறான நபர்களிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்தால் உங்கள் வாழ்வு சீரழிந்துவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அஞ்சி வாழ்வோர் தூய நடத்தை வாழும் நபர்களிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வார்கள். தவறான சிநேகத்தில் பாவத்திற்கு அடிமையாகி குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை குலைத்து விடாதீர்கள். குடும்பத்தை கடவுள் ஏற்படுத்துகின்றார். நீங்கள் தவறான சிநேகத்தின் நடத்தையால் உங்கள் குடும்பத்துக்கு துன்பம் விளைவித்தால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள். முதலில் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தின் தந்தை அல்லது தாய் தவறான சிநேகத்தின் வழியாக நடந்தால் எவ்வாறு உங்கள் குழந்தைகள் வளரும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் தவறான சிநேகத்தால் உங்கள் பெற்றோரை கவலைக்குட்படுத்தினால் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவலைக்குட்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அஞ்சி உங்கள் நட்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். இதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மன்றாடுவோமாக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.